அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகவே இல்லை, ஈர்ப்பு சக்தி வந்து எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். கரெக்டா? நான் என்னென்னவோ முயற்சி பண்றேன், நான் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறேன், அப்புறம் நான் டெய்லி வந்து அஃபர்மேஷன் சொல்றேன், டெய்லி வந்து நான் வந்து எப்போவுமே என்னோட அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் வாட்டர் பாட்டில் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட கோல்ஸ் எதுவுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்கள் என்னதான் படித்தாலும், என்னதான் வந்து அஃபர்மேஷன்ஸ் படிக்கிறதாகட்டும், பாட்டில் டெக்னிக் யூஸ் பண்ணுறதாகட்டும், வேற எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனநிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த மைண்ட், உங்களோட மைண்ட் வந்து இதெல்லாம் பண்றப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு அஃபர்மேஷன் படிக்கிறப்ப ரொம்ப சோகத்துல என்னோட அஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபர்மேஷன்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ அதே மாதிரி தான் நீங்க என்ன ஒரு வாட்டர் பாட்டில் டெக்னிக்ல வாட்டர் ஊற்றி வச்சிருக்கீங்க, அஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க, அதை எடுத்து குடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. பட் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொருக்க நம்ம மனசு தான் காரணம். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம மனசு வந்து ஹாப்பியா ஆனந்தமா ஒரு சூழ்நிலையில இல்லைன்னா எதையுமே நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம மனசை வந்து நீட்டா வச்சுக்கிறது, ஹாப்பியா வச்சுக்கிறது. எல்லா டைம் எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படின்னா முடியாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் நம்ம மனசுல வந்து 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருது. அந்த எண்ணத்துல நல்லது, கெட்டது, சோகமானது, சந்தோஷமானது எல்லாமே இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா எப்பவுமே ஆனந்தமா இருக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சோகமா ஃபீல் பண்றீங்களோ, யாராவது ஒருத்தருக்கு போய் உங்களோட நன்றி உணர்தலை சொல்லுங்க. மீன்ஸ் உங்களோட கிராட்டிடியூட போய் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிராட்டிடியூட் நீங்க யாருக்காவது கொடுத்தீங்க, நன்றி உணர்தல் பத்தி ஃபீல் பண்ணி நீங்க யாருக்காவது ஒரு நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட கிராட்டிடியூட உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். ரொம்ப மோசமான மூட்ல இருக்கீங்க இன்னைக்கு, திடீர்னு உங்க ஃப்ரெண்டோ உங்க ஆஃபீஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் வந்து, விஜி நீ இன்னைக்கு வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நீ செஞ்ச விஷயம், அதனால எனக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம், எனக்கு அதனால இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா உங்ககிட்ட வந்து கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்ததான் துக்கமான சிச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் உடனே ஆனந்தமா மாறிடுவோம். அதே மாதிரி தான் இந்த கிராட்டிடியூடுங்கிற விஷயம் வந்து நீங்க போய் யாருக்காவது கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு வரும். நீங்க வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம நன்றி உணர்தலோட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் நம்மளை சுத்தி இருக்கிறதுல 80% பீப்புளுக்கு நீங்க இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அது கிடையாது. நீங்க இருக்கிற மாதிரி வீடு கிடையாது, நீங்க வச்சிருக்கிற மாதிரி கார் கிடையாது, இல்ல நீங்க வச்சிருக்கிற மாதிரி 2 வீலர் கிடையாது, இல்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி வேலை இல்லாம இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறதுல 80% மக்களுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது இல்ல. பட் ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணி, நான் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் என்கிட்ட இருக்குன்னு ஆனந்தப்பட்டிருக்கமா? கிடையவே கிடையாது. நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இல்ல அப்படிங்கறத யோசிச்சுட்டு அதை எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும், அது இல்லாததுனால நம்ம வருத்தமா இருக்கிற மாதிரி சொல்றோம். ஆனா ஒரு நிமிஷம் உங்க வீட்டை சுத்தி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொருள், நீங்க எல்லாம் ஆசைப்பட்டு வாங்கின பொருள்கள் தான். ஆனா அந்த பொருள்களோட பயன் என்ன? எத்தனை பொருள்களை நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு 50% பொருள்கள் கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள்கள் கிடையாது. மற்ற எல்லாமே வந்து நம்ம ஆடம்பரத்திற்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வச்சிருக்காங்கிறதுக்காக வாங்கின பொருள்கள். ஆனா அந்த பொருள்கள் கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டு அதை அக்னாலேஜ் பண்ணி அதுக்காக ஒரு நன்றி சொல்றப்போ நமக்கு நிறைய விஷயம் வரும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம மனசை ஆனந்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட என்னைக்கெல்லாம் சோகமா இருக்கிறீங்களோ யாருக்காவது ஒருத்தருக்கு போய் நீங்க நன்றியோடு இருக்கிற அவங்களுக்கு அவங்க செஞ்ச நன்றிக்காகவோ, அவங்க உங்களுக்கு செஞ்ச வேலைக்காகவோ, இல்ல அவங்களுக்கு உங்க ஹெல்ப் பண்ணதுக்காக நீங்க போய் ஒரு நன்றி சொல்லுங்க. ஒரு நன்றி சொன்னா அது பல மடங்கா நம்ம கிட்ட திருப்பி வரும். திருப்பி வர ஒவ்வொரு நன்றிகளுமே உங்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கும். இதை இன்னையிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு சோகமா இருக்கீங்களோ அப்ப வந்து யாராவது ஒருத்தருக்கு போய் நீங்க உங்க தேங்க்ஸை சொல்லுங்க. சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்ததுங்கிறத எங்ககிட்ட பகிருங்க. மீண்டும் இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.